தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், இன்று பள்ளிகள் திறக்கப்படும் சூழ்நிலையில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் மாணவர்களுக்கு செய்யப்பட்டுள்ளது? தொடர்பான விவரம். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படுகின்றன. ஏப்ரல் 24ஆம் தேதி கடந்த கல்வியாண்டுடைய கடைசி வேலை நாளாக இருந்த நிலையில் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை என்பது விடப்பட்டு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. தொடர்ந்து வெப்ப அலை காரணமாக பள்ளி திறப்பு தள்ளி வைக்கப்பட்டு ஜூன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அதன்படி இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு உதவி பெறக்கூடிய மற்றும் தனியார் என அனைத்து விதமான பள்ளிகளும் இன்றைய தினம் திறக்கப்படுகின்றன. இதையொட்டி பள்ளிகளில் முழுமையான ஏற்பாடுகளை மேற்கொள்ள பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. மிக குறிப்பாக பள்ளி வளாகங்களை சுத்தம் செய்தல், ஆய்வகங்களை சரியாக வைத்திருத்தல், இங்கே இருக்கக்கூடிய வகுப்பறைகள், ஆய்வகங்கள், ஹைடெக் லேப், ஆசிரியர் அறை, வளாகத்தில் இருக்கக்கூடிய கழிவறை, அதே போல குப்பைகள் தேங்கி நிற்பதல், பழைய கட்டிடங்களை அகற்றுதல் என்பது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் முழுமையாக எடுக்க ஏற்கனவே உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் இதனை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருந்தது. முதல் நாள் இன்றைய தினம் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாளையொட்டி ஜூன் 3ஆம் தேதி பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இனிப்பு பொங்கல் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி ஜூன் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படாதால் ஜூன் 10ஆம் தேதி இன்றைய தினம் மாணவர்களுக்கு இனிப்பு பொங்கல் வழங்குவதற்கான உத்தரவை சமூக நலத்துறை கொடுத்திருந்தது. அதன்படி காலை 10 மணிக்கு மேல் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு இதனை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக இன்றைய தினம் அதாவது பள்ளி திறக்கப்படக்கூடிய முதல் நாளான இன்று 70,67,000 மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. அதே போல 60,75,000 மாணவ மாணவிகளுக்கு நோட்டுகளும் 8,22,000 மாணவர்களுக்கு புவியியல் வரைபடமும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பள்ளி திறக்கப்படக்கூடிய முதல் நாளே அனைத்து மாணவர்களுக்கும் இந்த புத்தகங்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மாவட்ட வாரியாக அங்கு இருக்கக்கூடிய அந்த கிடங்குகளில் வைக்கப்பட்டு பள்ளிகளில் அனுப்பப்பட்டு இன்றைய தினம் மாணவர்களுடைய கையில் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் விரிவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு தேவையான சத்துணவு மிகச் சரியாக சரிவிகித உணவாக வழங்குவதை உறுதி செய்வதற்கான உத்தரவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மிக குறிப்பாக இந்த ஆண்டு மாணவர்களுக்கு மாதிரி அந்த கால அட்டவணை என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு வகுப்பிற்கும் மாதிரி கால அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி மாணவர்களுக்கு ஏற்கனவே கல்விசாரா செயல்பாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது இந்த ஆண்டு அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகின்றது. மிக முக்கியமாக மாணவர்களுடைய வாசிப்பு திறன் மற்றும் பேச்சு திறனை மேம்படுத்துவதற்காக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை ஒரு அதிகாரப்பூர்வ பாட வேலையாக பள்ளிக்கல்வித்துறையானது கொடுத்திருக்கின்றது. அதே போல மற்ற மாணவர்களுக்கு இந்த சிறார் இதழ்களை வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அவர்கள் அந்த புத்தகங்களை படிப்பதை உறுதி செய்ய மதிய உணவு இடைவேளையின் பொழுது அவர்களுக்கு அந்த நூலகத்தில் சென்று புத்தகங்களை வாசிப்பதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்வதற்காக ஒரு பாடவேளை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உயர்கல்விக்கான வழிகாட்டியும் ஒரு அதிகாரப்பூர்வ பாடவேளையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் அனைவரும் இதனை முழுமையாக மேற்கொள்ள பள்ளிக்கல்வித்துறை உத்தரவுகளை கொடுத்திருக்கின்றது. மாணவர்கள் பள்ளிகளில் மட்டுமல்லாது தங்களுடைய தனித்திறன்களிலும் சிறந்து விளங்குவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளிக்கல்வித்துறையானது மேற்கொண்டிருக்கின்றது. மிக குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த மாணவர்களுடைய தனித்திறன் போட்டிகளுக்கு முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்றைய தினம் இந்த பள்ளி தொடங்கக்கூடிய முதல் நாளிலிருந்து அனைத்து மாணவர்களுக்குமான அந்த தனித்திறன் போட்டிகளுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும், அவர்களுடைய தனித்திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. பள்ளிகளில் செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பாக பேசலாம். மேடம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் திறக்கிறீங்க, என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க? இந்த கல்வியாண்டு முதல் நாளில் நாங்கள் இனிதாக தொடங்க போகிறோம். அந்த இனிமையாக தொடங்குறதுக்காக மாணவர்களை வரவேற்கிறதுக்காக நாங்கள் எங்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் உற்சாகமாக மாணவிகளை வரவேற்றுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த கல்வியாண்டில் என்னென்ன புதியதாக செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் திட்டமிட்டு மாணவர்களுக்குரிய இயற்கையை நேசிக்கணும், நம்மளுடைய கல்வித்தரத்தையும் திறமையும் வளர்க்கணும். அது மட்டுமல்ல, நம்மளுடைய தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளியினுடைய சாதனைகளை இன்னும் பெருமையாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ கடந்த கல்வியாண்டில் நாங்கள் நல்ல ஒரு வெற்றியாண்டாக கடந்து அந்த வெற்றியாண்டில் நல்ல வெற்றி வாகையினை நாங்கள் சூடியிருக்கிறோம். இந்த கல்வியாண்டு இன்னும் 100% இன்னும் விழுக்காடை எடுத்து நாங்கள் வெற்றி அடையணுங்கிற நோக்கத்தோடு நாங்கள் இன்றைக்கு இனிதாக தொடங்குகிறோம். மாணவிகள் எளிதாக போகுவதற்கு ஏற்றவாறு நாங்கள் தண்ணீர், கிரவுண்டு, க்ளீனிங் எல்லாமே பண்ணி வகுப்பறையெல்லாம் நல்லா வெல்கம் பண்ணி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் பூக்கொத்தோடு சாக்லேட்டோடு இனிப்போடு இன்றைக்கு நாங்கள் எங்கள் மாணவிகளை வரவேற்கிறோம்.
இன்னும் ஒரு சிறப்பானது என்னென்று பார்த்தால் இன்று மதியத்தில் அனைத்து குழந்தைங்களுக்கும் நாங்கள் வந்து இனிப்பு வழங்கி சக்கரை பொங்கல் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுருக்கோம். ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஸோ இந்த கல்வியாண்டு எங்களுக்கு வெற்றியாண்டாக அமையும் என்பதை இதயபூர்வமாக நன்றியினையும் நாங்கள் எங்களுடைய மாணவிகளை வரவேற்கிறோம். குறிப்பிட்டது போலவே பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் உற்சாகமடைந்து பள்ளி வருவதை ஊக்கப்படுத்தும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை கொடுத்திருந்தது. அதன்படி அனைத்து பள்ளிகளிலும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிகளுக்கு வரத் தொடங்கியிருக்கின்றார்கள். பல நிலவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.